வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மரணமடைந்து இன்று 9 நாள் ஆகிறது. எல்லோரும் அந்த சிசி கேமரா காட்சிகளில் வருபவர்களும் சரண்டரான குற்றவாளிகளும் வேறுபடுகிறார்கள். அவர்கள் வேறு, இவர்கள் வேறு என்று அரசியல் தலைவர்களும் சொன்னாங்க, ஊடகத்திலும் சொன்னாங்க, டிவிலையும் சொன்னாங்க, எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு அரசாங்கமோ காவல்துறையோ எந்த பதிலும் சொல்லலை. சரண்டர் ஆனதுக்கு மட்டும் சரண்டர் ஆர்டர் நாங்கள் பிடிச்சோம், நாங்கள் தான் கைது பண்ணோம் அப்படின்னாங்க. ஆனால் சீமான் கேட்டால் எங்கே கைது பண்ணீங்க, எந்த இடத்துல வச்சு அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லலை, அமைதி காத்துட்டாங்க. அப்புறம் நம்ம அருண் அவர்கள் கமிஷனராக ரவுடிகளை ஒடுக்குவோம் அப்படின்னா சொன்னார். ஓகே, குட், செஞ்ச நல்லது தான். இப்போ என்னன்னா, திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க. அந்த திருவேங்கடம் என்கின்ற குற்றவாளி அவர் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு நம்ம ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க திருவேங்கடத்துக்கிட்ட செம்பியம் போலீஸார். அப்படி திருவேங்கடத்துக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது இன்னைக்கு காலையில் நினைக்கிறேன் 12ஆம் தேதியா 13ஆம் தேதி காலையில் அதிகாலை 5 மணிக்கு, அதுவே ஃபெயிலியர். அதிகாலை 5 மணிக்கு ஒரு அக்யூஸை யாராவது கூட்டின்னு போவாங்களா? அதுவே ஃபெயிலியரு. அவரை கூட்டின்னு போய், அதாவது என்னன்னா, அவர் ஆம்ஸ்ட்ராங்கு கொலை செய்யறதுக்கு என்ன பொருளெல்லாம் பதுக்கி வச்சுருந்தாங்க, அதை போய் சீஸ் பண்ணணும், அந்த இடத்த காட்டுறேன்னு சொன்னார் நம்ம திருவேங்கடம், அதனால் நாங்கள் கூட்டின்னு கூட்டின்னு போயிருக்காங்க. கூட்டின்னு போன உடனே அவங்க கிட்டே இருந்து நழுவி தப்பிச்சு போயிட்டாராம் திருவேங்கடம். எப்படி? போலீஸ்கிட்ட இருந்து நழுவி தப்பிச்சு போயிட்டாராம். எப்படி? போலீஸ்கிட்ட இருந்து யாராவது தப்பிக்க முடியுமா? சரி, ஓகே, அவங்க சொல்கிறாங்க, நம்ம கேட்டுக்கிறோம். தப்பிச்சு போய் அந்த ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு போய் கொண்டிருக்கிறது. புலனாய்வு 6 மாதம் பண்ணுவீங்களே, அப்போ அது வரைக்கும் இந்த உண்மைத்தன்மை யாருக்குமே வெளியே வராது. அப்படிதாங்களே. அப்போ இதில் போலீஸ் தான் இதை சரியான முறையில் நாங்கள் ஜெனியூனாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சரியான முறையில் இன்வெஸ்டிகேட் பண்ணி மக்களுடைய ஐயப்பாடுகளை களைய வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு. திருவேங்கடத்தை எதுக்கு சுட்டிங்க? என்னன்னா, நம்ம சரியான ஒரு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்லணும். சந்தோஷம், அருணும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் இவங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது இன்னும் தெரியல. அவங்களா ப்ரெஸ் மீட் பண்ணால் தான் சொல்ல முடியும். காத்திருப்போம். மீண்டும் என்னென்ன செய்திகள் வருகிறது என்பதை பின்பற்றி உங்களுக்கு நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.